அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்களுக்கு தெய்வ சக்தியால் அதிசயம் ஒன்று நடக்கும். பெருமாளின் தன்மை கொண்ட புதன் உச்சம் பெறுவதால் அக்டோபர் 5ஆம் தேதி முடிவதற்குள் தங்களுடைய வாழ்வில் பணம் கூரையை பீத்து கொண்டு கொட்டும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமையப் போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது வித்யாகாரகரான புதன் பெருமாளின் தன்மை கொண்ட ஒரு சிறப்பான கிரகமாக பார்க்கப்படுகிறார். அதோடு மட்டுமல்லாது நவ கிரகங்களிலே அறிவாற்றலை அதீதமாக அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகம் என்றால் அது புதன் மட்டும்தான். அப்படிப்பட்டவர் ராசியின் அதிபதியான சுக்கிரனுக்கு நட்பு கிரகமாக இருக்கிறார். இயற்கையிலே 2 கிரகங்களும் சுப கிரகங்களாக பார்க்கப்படுகின்றன. கிரக சேர்க்கையால் அபசு பலன்களை கொடுத்தாலும் கூட சுபத்துவ தன்மையிலிருந்து நீங்காத ஒரு பண்பு பெற்ற கிரகமாக பார்க்கப்படுகின்றன. அப்படி பார்க்கும்போது இந்த வேளையில் விரயஸ்தானமாகிய 12இல் மோட்சக்காரகரான கேது மற்றும் சூரியனுடன் இணைந்து புதன் ஆட்சி பலமும் உச்சமும் பெறுவது மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக துலாம் ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இதே வேளையில் ராசியின் அதிபதியான சுக்கிரன் ஜென்மத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறாருங்க. எனவே எதிர்பார்ப்பதை விட ரெட்டிப்பு நன்மைகளை நிறைவாக பதிவு செய்ய முடியும். அதோடு மட்டுமல்லாது துலாம் ராசிக்காரர்களுக்கு 9 மற்றும் 12ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாருங்க புதன். 12ஆம் இடத்தில் உச்சமும் ஆட்சியும் பெறுகிறார். அதோடு மட்டுமல்லாது தனது சப்தம பார்வையை 6ஆம் இடமாகிய ரூணரோக சத்ருஸ்தானத்தில் பதிக்கிறாருங்க. புதனின் சப்தம பார்வை மட்டுமல்ல, கேது மற்றும் சூரியனின் சப்தம பார்வை 6ஆம் இடத்தை வலுப்படுத்துவதால் எதிர்பார்ப்புகள் பெரிய அளவுல கைகூடுவதற்கான யோகம் உண்டு. ஆரோக்கிய தொல்லைகள் பெரிய அளவுல நிச்சயமாக விலகும். உஷ்ண கிரகம் ஜென்மத்தில் வர இருப்பதற்கு முன்னதாக விரயத்தில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் வீண் விரய செலவுகள் நிச்சயமாக கட்டுக்குள் வைப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க வித்யாகாரகரான புதன். எனவே புத ஆதித்ய யோகம் நிறைவாக பெறக்கூடிய இந்த வேளையில் மறைமுகமாக சந்திக்கக்கூடிய பல நெருக்கடிகளும் பெரிய அளவுல கட்டுக்குள் வரும். அதோடு மட்டுமல்லாது புதன் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது தங்களுடைய வாழ்க்கையே மாற்றிக்கொள்ளக்கூடிய அளவிற்கு மிக பெரிய அளவில் மதிநுட்பம் கொண்ட ஒன்றாக அமைவதற்கான யோகத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. இதுவரை இல்லாத அளவிற்கு தெய்வ சக்தியால் அதிசயம் ஒன்றை சந்திப்பதற்கான யோகம் நிச்சயம் துலாம் ராசிக்காரர்களுடைய வாழ்வில் உண்டு. உதாரணமாக இறைவன் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தாலும் சரி, இறைவன் மீது நம்பிக்கை கொள்ளாதவர்களாக இருந்தாலும் அவர்களுடைய தேவைகள் அனைத்தையும் இறைவன் பூர்த்தி செய்கிறாருங்க. நீ என் மீது நம்பிக்கை கொள்ளவில்லை என்று அவர்களுடைய தேவைகளை உதறி தள்ளாமல் விட்டுவிடுவதில்லை. அவர்களுக்கும் தேவையான அத்தனையும் கொடுக்கக்கூடிய இறைவனாக இருக்கிறாருங்க. அதிலும் குறிப்பாக மதிநுட்பங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய பெருமாளின் சாராம்சத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு கிரகமாக இருப்பதால் மனித வாழ்வில் அறிவாற்றல் வளத்தை அதிகம் பெற வேண்டும் என்றால் இந்த புதனின் அனுகிரகை மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அப்படி பார்க்கும்போது இந்த வேளையில் ஆட்சி பலமும் உச்சமும் பெற்றிருப்பதால் மிக பெரிய சவால் நிறைந்த கடினமான வேலைகளை கூட எளிதாக செய்து முடிப்பதற்கான அற்புதமான யோகம் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு எளிதாக கிடைக்கும். ஆனால் அதே வேளையில் புதன் சாதகமற்று இருந்தால் புத்தி கெட்டுவிடும் என்பார்கள். நோய்வாய்ப்படுவதற்கான சூழலும் உருவாகும். மிக எளிதாக முடிக்க வேண்டிய வேலையை கூட கடினமானதாகவும் இடியாப்ப சிக்கலை போன்று சிக்கல் நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்வதற்கான சூழல் உருவாகும். ஆனால் அது போன்ற அமைப்பில் தற்போது இல்லை. ஏனென்றால் ராசிக்கு மிகவும் சகாயமானவராக இருப்பவர் ஆட்சி பலமும் உச்சமும் பெறுவது பல்வேறு வகையில அதிரடியான நன்மைகளை நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறது. விரயஸ்தானம் என்றாலும் கூட ஏற்படக்கூடிய விரய செலவுகளை சுப விரயங்களாகவும் மகிழ்ச்சி நிறைந்தவையாகவும் மாற்றி கொடுக்க போகிறாருங்க வித்யாகாரகரான புதன். எனவே பல வகையில சந்திக்கக்கூடிய பொருளாதார ரீதியான சிக்கல்கள், கடுமையான நெருக்கடிகள், பணம் கூரையை பீத்து கொண்டு கொட்டும் என்று சொல்லக்கூடிய வகையில் விலகுவதற்கான யோகத்தை 9 மற்றும் 12ஆம் இடத்தின் அதிபதியான புதன் உச்சம் பெறுவதால் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். வீண் அலைச்சல்கள் குறையும், வீண் பயணங்கள் குறையும், விரய செலவுகள் கட்டுக்குள் வரும். எதிர்பார்த்தபடி சில நிகழ்வுகளை செய்து முடித்தாலும் சில நேரங்களில் திட்டமிடாத சில அலைச்சலையும் விரயங்களையும் சந்திப்பதற்கான சூழல் உண்டு. ஆனால் இவை அனைத்துமே எதிர்கால நலனை சிறப்பாக மாற்றிக்கொள்வதற்கான நல்ல வாய்ப்பையும் யோகத்தையும் உருவாக்கி கொடுப்பதால் இந்த வேளையில் சற்று
கடினமாக உழைக்க வேண்டிய தருணமாக அமைந்தாலும் கூட நீங்கள் எதிர்பார்ப்பதை விட அதீதமான லாபத்தை நிறைவாக பதிவு செய்யலாம். தெய்வ சக்தியால் அதிசயம் ஒன்று நடக்கும். உங்களுடைய வாழ்வில் இதுவரை சந்திக்காத மிகப்பெரிய மாற்றத்தை சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்க போகிறது. குடும்ப ரீதியான பணிகளை பொறுத்த வரைக்கும் விரயஸ்தானத்தில் இருப்பதால் நிச்சயமாக விரய செலவுகள் கட்டுக்குள் வரும். ஆனால் சுப விரயங்களை தடுக்க முடியாது. புதிதாக நிலம், வீடு, வாகனம் வாங்கக்கூடிய முயற்சிகள் மிக பெரிய அளவில் வெற்றி பெறக்கூடிய ஒன்றாக அமையும். திட்டமிடுவதை விட நுணுக்கமாக இந்த தருணத்தில் பல்வேறு வகையான பணிகளை துலாம் ராசிக்காரர்கள் செய்து முடித்து அதன் பலனை நிறைவாக பெறுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு. உங்களுடைய சிறு முயற்சி கூட நிரந்தர வேலை வாய்ப்பை பெற்றுத்தரக்கூடிய யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறது. அது மட்டுமல்லாது இந்த வேளையில் பல்வேறு வகையில கவலை அளிக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் மறைவதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது. விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வதற்கான யோகம் உண்டு. குடும்ப உறுப்பினர்களின் தேவையை அறிந்து அவற்றை பூர்த்தி செய்வதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்க போகிறது. திட்டமிட்டதை விட உறவுகளிடம் ஒற்றுமை பல கொடுக்கக்கூடிய இனிமையான தருணமாக மாற்றி அமைக்கிறாருங்க வித்யாகாரகரான புதன். அதோடு மட்டுமல்லாது 6ஆம் இடத்தை பார்ப்பதால் கடன் சார்ந்த நெருக்கடிகள் கட்டுக்குள் வரும். எதிர்பார்ப்பதை விட பண ரீதியாக பொருளாதார ரீதியாக முன்னேற்றத்தையும் உயர்வையும் சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்பை பெருமாளின் தன்மை கொண்ட புதன் உச்சம் பெற்றிருப்பதால் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். உத்தியோக ரீதியாக பணி சார்ந்த சூழ்நிலைகள் நிச்சயமாக மகிழ்ச்சி நிறைந்தவையாக அமைய போகிறது. சங்கடங்களை சந்தித்து வந்த பல நிகழ்வுகள் மறையும். புதிய வேலை வாய்ப்பு போன்றவற்றில் வெற்றி சாதகமாக அமையும். தொழில்துறை வியாபாரத்துறையில் நீங்கள் எதிர்பார்க்கிறபடி பல அதிரடியான மாற்றங்களை நுணுக்கமாக இந்த தருணத்தில் செய்து முடிக்கலாங்க. எதிர்பார்ப்பதை விட அபரிவிதமான மாறுதலையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் நிறைவாக பதிவு செய்வதற்கான யோகம் உண்டு என்பதை துலாம் ராசிக்காரர்களுக்கு புதன் உச்சம் பெற்றிருப்பதால் உறுதிப்படுத்துகிறார். எனவே எதிர்பாராத புதிய ஒப்பந்தங்கள், ஆர்டர்கள் நிறைவாக துலாம் ராசிக்காரர்களுக்கு அமையும். ராசியின் அதிபதி ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் புதன் உச்சம் பெற்றிருப்பதால் கலைத்துறையில வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் மிக சிறப்பாக அமையும். கலைத்துறையில் சந்தித்து வரக்கூடிய சிக்கல்கள் கணிசமாக இந்த தருணத்தில் விலகி மகிழ்ச்சி அதிகரிப்பதற்கான யோகம் உண்டு. மதிநுட்பத்தை சரியாக பயன்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டமாக அமைய போகிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் மக்கள் மத்தியிலும் கட்சியிலும் நல்ல முன்னேற்ற வாய்ப்பை நிறைவாக பதிவு செய்வதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு. மாணவர்களின் கல்வியில் உச்சபட்ச வளர்ச்சியை நிச்சயமாக பதிவு செய்யக்கூடிய யோகம் நிறைந்த ஒரு தருணமாக இந்த தருணம் அமைந்துள்ளது என்பதில் சந்தேகமே இல்லை. விவசாய தேவைகள் அனைத்தும் அடிப்படையாக கிடைக்க வேண்டிய அனைத்துமே சாதகமாக அமையும். எதிர்பார்த்தபடியே கால்நடை வளர்ப்பு போன்றவற்றிலும் நல்ல வளர்ச்சி கிடைக்கக்கூடிய யோகம் நிறைந்த தருணமாக அமைகிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்கள் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள். அப்படிப்பட்ட பெருமை மிக்க புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். நிச்சயமாக தெய்வ சக்தியால் அதிசயம் ஒன்று உங்களுடைய வாழ்வில் நடக்கும். அதோடு மட்டுமல்லாது பொருளாதாரத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் பணம் கூரையை பீத்து கொண்டு கொட்டும் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான யோகமும் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும்.